ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவன், எபிசோட் 35. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஷாலினி மற்றும் அவள் நண்பர்கள் அனைவரும் சென்ற பிறகு மித்ராவை பார்த்த மகிழோ, நீ ஏன் மித்ரா இப்படி சொன்ன? அவள் சொல்கிறது கரெக்டு தான். நாங்கள் 2 வாரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். 2 நாளில் பண்ணி ஜெயிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மித்ரா. அவங்கெல்லாம் பெரிய இடத்து பசங்க, ரொம்ப மோசமானவங்க. ஒருவேளை இதில் தோத்துட்டா அவங்க என்ன மட்டும் அசிங்கப்படுத்தினா பரவாயில்ல, உன்னையும் அசிங்கப்படுத்துவாங்க என்று சொன்ன மகிழை பார்த்து மென்மையாக சிரித்த மித்ராவோ, அதெல்லாம் தோக்க மாட்டோம், கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் என்று சொன்ன மித்ராவை கேள்வியுடன் பார்த்த அஜயோ, இல்லை மித்ரா, நிஜமாவே மகிழ் சொல்கிறதும் கரெக்டு தான். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நமக்கு எப்படியும் காலேஜ் டைமும் கொஞ்ச நேரம் தான். அதில் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னு நினைக்கிற? மட்டும் இல்லாமல் நம்மளை இங்கே ப்ராக்டிஸ் பண்ணவும் விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்று சொல்ல, அவர்களை ஒரு நொடி பார்த்த மித்ராவோ, யார் சொன்னா நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோன்னு என்று கேட்ட மித்ராவை அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள் நால்வரும். மேலும் தொடர்ந்த மித்ராவோ, நம்ம காலேஜில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறதில்ல, ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஓடி வாங்கிட்டு வெளியே போயிடலாம் என்று சொல்ல, அவளை பார்த்த விமலோ, வெளியே போகிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் எங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது? நம்ம வேற எங்கேயாவது போய் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா கூட ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் வேணும்ல என்று கேட்ட மலரை பார்த்த மித்ராவோ, அதெல்லாம் இருக்குது, இங்கே பக்கத்தில் என்னோட வீடு இருக்குது, அங்கே போய் நம்ம பண்ணலாம் என்று சொல்ல, அவளை குழப்பமாக பார்த்தார்கள் அனைவரும். என்ன, உன் வீடு பக்கத்துலையா இருக்கு? பக்கத்தில் இருந்துட்டா நீ காலேஜ் வராமல் இருக்க என்று கேட்டான் விமல். ஆனால் அவனை முறைத்து பார்த்தவள் பதில் எதுவும் சொல்லவில்லை. இப்போ நம்ம கிளாஸில் என்ன பண்ண போகிறோம், என்ன பாட்டுன்னு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். காலேஜ் முடிஞ்ச உடனே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அங்கே போயிட்டு ஈவினிங்காக வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இரு மகள். ஈவினிங் அப்புறம் நம்ம ஒன்றா சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் என்று சொன்ன மித்ராவை பார்த்து சரி என்று தலையசைத்தாள் மகள். ஆனாலும் அவளுக்கு இது நடக்குமா என்று தான் தோன்றியது. அதை மித்ராவும் உணர்ந்து தான் இருந்தாள். பிறகு கல்லூரி முடிந்துவிட அனைவரும் கிளாஸில் இருந்து வெளியில் வந்தார்கள். அப்பொழுது மகிழை பார்த்த மித்ராவோ, நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ண போகலையா என்று கேட்டாள். ஆனால் அவளை பார்த்து விமலோ, அதுங்க இங்கே ப்ராக்டிஸ் பண்ண விடாதுங்க மித்ரா என்று சொன்னான். ரொம்ப திமிரு பிடிச்சதுங்க, அதுங்க தான் ஜெயிக்கோன்னு திமிரில் சுற்றிட்டு இருக்குங்க என்று சொன்னவனை பார்த்து சிரித்த மித்ராவோ, அவர்கள் உடன் வெளியில் வந்தவர் அவளுக்காக காத்திருந்த காரை ஒரு நொடி பார்த்துவிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன் என்று சொன்னவள் அந்த காரின் அருகில் சென்று அந்த டிரைவரிடமிருந்து ஒரு கீயை வாங்கியவள் திரும்பி அவர்கள் நால்வரிடமும் வந்து அந்த கீயை கொடுத்தாள். வாங்கிய மகிழோ என்னவென்பது போல் மித்ராவை பார்க்க, அவளின் மொபைல் நம்பரை வாங்கிய மித்ராவோ அவளுக்கு ஒரு லொக்கேஷனை அனுப்பிவிட்டு, இதுதான் என்னோட வீடு, பக்கத்தில் தான் இருக்குது, நீங்கள் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தேவையான எல்லா திங்ஸுமே அங்கே வந்திருக்கோம், அதை செட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்குது, அதை மட்டும் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் என்று சொன்னவளை அதிர்ந்து பார்த்த நால்வரும், என்ன வீட்டு சாவியை கொடுத்துட்டு போகிற, உங்கள் வீட்டில் வேற யாரும் இல்லையா என்று கேட்டார்கள். இல்லை, எல்லாரும் வேற வீட்டில் இருக்காங்க, இது என்னோட இன்னொரு வீடு, இங்கே யாரும் இல்லை, சும்மா பூட்டி தான் இருக்குது, அதனால தான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலான்னு சொன்னோம் என்று சொன்னவளை பார்த்த மலரோ, எத்தனை வீடுமா வச்சிருக்கே நீ, அவ்வளோ பெரிய ஆளா நீ என்று கேட்டாள். சேச்ச, நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை என்று சொன்னவள், போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க, நான் என்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொன்னவள் அந்த காரில் ஏறி கிளம்பி விட்டாள். அவள் சென்ற காரையும் அந்த சாவியையும் மாறி மாறி பார்த்த விமலோ, இவ போகிற காரு, எக்ஸ்ட்ரா வீடு, இதெல்லாம் பார்த்தா அவ சொல்கிற மாதிரி அவ சாதாரண பொண்ணு மாதிரி தெரியலையே என்று சொல்ல, அது உனக்கு இப்போதான் தெரிஞ்சுதான் என்ன, அவளை பார்த்தாலே தெரியலையா உனக்கு அவ பணக்கார வீட்டு பொண்ணுன்னு என்று
கேட்ட அஜயை பார்த்த விமலோ, உண்மைதான், ஆனாலும் ரொம்ப சிம்பிளா இருக்கால என்று கேட்க, அவனை பார்த்த மகிழோ, நீயும் ரிச் தானே, ஆனா நீயும் சாதாரணமா தானே இருக்க, அது போலதான் மித்ராவும் போல என்று சொல்ல, அதற்கு மற்ற மூவரும் தலையசைத்தார்கள். பிறகு மித்ரா கொடுத்த லொகேஷனை நோக்கி சென்றார்கள். அந்த லொகேஷனிற்கு வந்து சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு முன்னால் இருக்கும் அந்த மாபெரும் கேட்டை தான் ஆவென்று வாயை பிளந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த விமலோ, என்னடா ஏதோ வீடு இருக்குன்னு சொன்னா, இங்க இவ்வளோ பெரிய பங்களா இருக்கு, நம்ம ஏதாவது அட்ரஸ் மாதிரி வந்துட்டோமா என்ன என்று கேட்க, அதை கேட்ட மகிழோ, ஆமா ஆமா இருக்கும் விமல், நம்ம ஏதோ அட்ரஸ் மாதிரி தான் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த கேட்டை பார்த்தியா, கேட்டே எவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த மாதிரி இடத்துக்கு உள்ளே கூட நம்மளை விட மாட்டாங்க என்று சொன்னவளை பார்த்து மற்ற இருவரும் ஆமாம் என்று தலையசைத்தார்கள். அப்படி இவர்கள் வாசலில் நின்று பேசிக்கொண்டிருக்க அந்த மிகப்பெரிய கேட் தானாக திறந்து கொண்டது. அதன் உள்ளே இருந்து வெளியே வந்தார் ஒரு செக்யூரிட்டி. வெளியில் வந்தவர் இவர்கள் நால்வரையும் பார்க்க, அவர்களோ, சாரி தெரியாம வந்துட்டோம், இப்ப கிளம்பிடுறோம் என்று வேகமாக கூறினான் விமல். அவனை ஒரு நொடி அதிர்ச்சியுடன் பார்த்த அந்த செக்யூரிட்டியோ, ஐயோ சார், என்ன இப்படி சொல்றீங்க, உங்களை வந்த உடனே மேடம் உங்க 4 பேரையும் உள்ள கூட்டிட்டு போக சொன்னாங்க என்று சொல்ல, அதில் ஒரு நொடி அதிர்ந்த அஜயோ, எங்களையா சொன்னாங்க என்று கேட்டான். உடனே மகிழோ, நீங்க வேற யாரையோ நினைச்சு எங்ககிட்ட பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், நாங்க அட்ரஸ் மாதிரி வந்துட்டோம் என்று சொல்ல, ஐயோ இல்லை மேடம், நான் உங்க 4 பேரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் என்று சொன்னவர் அவர் மொபைலிற்கு மித்ரா அனுப்பிய போட்டோவை எடுத்து காட்டினார். அது அவர்கள் 4வரின் புகைப்படம்தான். அதை அவர்களுக்கு முன் காட்டி, மேடம் தான் சொன்னாங்க நீங்க 4 பேரும் வருவீங்கன்னு சொல்லிட்டு உங்க போட்டோஸ் அனுப்புனாங்க, உங்களை உள்ள கூட்டிட்டு போய் உங்களுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி தர சொன்னாங்க என்று அவர் பணிவுடன் சொல்ல, அவர் போனில் காட்டிய தங்களின் போட்டோவை பார்த்து அதிர்ந்தவர்களுக்கு அவர்கள் வந்திருப்பது சரியான லொகேஷன் என்று தெரிந்தது. அதில் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க, இது மித்ராவோட வீடுதானா என்று கேட்டான் விமல். அவனை குழப்பமாக பார்த்த அந்த செக்யூரிட்டியோ, ஆமா சார், இது மித்ரா மேடம் வீடுதான் என்றார். அதில் அதிர்ந்த 4வரும் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. அமைதியாக அந்த செக்யூரிட்டியுடன் உள்ளே சென்றார்கள். அந்த வீட்டை சுற்றி முற்றி பார்த்து கொண்டே சென்று கொண்டிருந்தார்கள் 4வரும். அந்த வீட்டை பார்க்கும் பொழுதே மித்ராவின் உயரம் என்ன என்பது அவர்களுக்கு ஓரளவுக்கு புரிந்தது. தங்களுக்கும் அவளுக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது என்பதை உணர்ந்து கொண்டார்கள். விமல் மற்றும் மலர் இருவரும் ஓரளவிற்கு வசதியானவர்கள்தான். ஆனால் அஜய் மற்றும் மகிழ் இருவரும் அப்படி இல்லை. அவர்கள் சாதாரண மிடில் கிளாஸ் தான். அவர்களுக்கு இதை பார்க்க தான் ஒரு மாதிரியாக இருந்தது. ஏன் அந்த வீட்டிற்குள் செல்லக்கூட யோசித்தார்கள் அவர்கள் இருவரும். இப்பொழுது மகிழுக்கு கால் செய்திருந்தாள் மித்ரா. காலை அட்டன் செய்த மகிழோ ஸ்பீக்கரில் போட விமல் பேச தொடங்கினான். ஏன் மித்ரா, ஏதோ வீடுன்னு சொல்லி அனுப்பி வச்ச, இங்கே இவ்வளோ பெருசாக இருக்கு, ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய இடமா என்று கேட்டான். நீ ஏதோ அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு போனேன், ஆனால் உன் வீட்டை பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு. நீ எக்ஸ்ட்ரா வச்சிருக்க வீடே எப்படி இருக்கே, உங்கள் ஒரிஜினல் வீடு எப்படி இருக்கும் என்று கேட்ட விமலை முறைத்த மகிழோ, மித்ரா, ஆமாம், இதெல்லாம் கொஞ்சம் ஓவர், இங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம் என்று தயங்கி கொண்டே சொல்ல, அதையெல்லாம் கேட்ட மித்ராவோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தானே பண்ண போகிறோம், நமக்கு தேவையான ஸ்பீக்கர் எல்லாமே இருக்கும், ஆனால் எல்லாமே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணாமல் இருக்கும், அங்கே செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சொன்னால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க, நான் என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடுறேன். சாரிப்பா, கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஒர்க், அதான் வர முடியல, கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அங்கே இருக்க செக்யூரிட்டிஸ் கிட்ட கேளுங்க, அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க என்று மித்ரா சொல்ல, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ பொறுமையாக உன் ஒர்க்கை முடிச்சுட்டு வா என்று
கூறினான் அஜய். சரி என்று சொன்ன மித்ரா போனை வைத்துவிட்டு அவளின் ஆபீஸ் நோக்கி சென்றாள். வேர்ல்டு நம்பர் 1 கம்பெனியான ஃபீனிக்ஸ் குரூப்ஸின் முன் வந்து நின்றது மித்ராவின் கார். அவளின் வருகைக்காக அவள் செக்ரட்டரி, பர்சனல் பாடிகார்டு என 10 பேர் அவளுக்காக காத்திருந்தனர். அவள் கார் வந்து வாசலில் நிற்கவும் முன்னால் வந்து அவளின் காரின் கதவை திறந்து விட்டான் அவளின் பர்சனல் பாடிகார்டு ராணா. காரிலிருந்து கம்பீரமாக கீழே இறங்கினாள் மித்ரா. அவ்வளவு நேரம் காலேஜில் இருந்த மித்ராவும் சரி, வீட்டில் இருந்த மித்ராவும் சரி, இவள் கிடையவே கிடையாது. அவள் தோற்றம் மொத்தமாக மாறியிருந்தது. அவள் முகம் இறுகி இருந்தது, கண்கள் கூர்மையாக இருந்தது. காரிலிருந்து இறங்கியவள் அங்கு இருக்கும் யாரையும் கண்டு கொள்ளாமல் வேகமாக உள்ளே செல்ல ஆரம்பித்தாள். அதை தொடர்ந்து அவளின் செக்ரட்டரிகள் மற்றும் பாடிகார்ட்ஸ்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் கம்பீரமாக நடந்து சென்றாள் மித்ரா. அவளை பார்த்த அனைவரும் எழுந்து நின்று அவளுக்கு விஷ் செய்தார்கள். அதை எதையும் கண்டு கொள்ளாதவள் நேராக அவள் பர்சனல் லிஃப்டில் ஏறினாள். அவளுடன் அவளின் பிஏ மான்சி மற்றும் பர்சனல் பாடிகார்டு ராணா இருவரும் ஏறிக்கொண்டார்கள். மித்ராவின் பர்சனல் லிஃப்டில் ஏற அவர்கள் இருவருக்கு மட்டும்தான் அந்த ஆஃபீஸில் ரைட்ஸ் இருக்கிறது. அப்பொழுது மான்சியை பார்த்த மித்ரா, எல்லாம் ரெடியா என்று கேட்டாள். அவளை பார்த்த அவளின் பிஏ மான்சியோ, எல்லாம் ரெடி மேம், எல்லாரும் வந்துட்டாங்க, கான்ஃபரன்ஸ் ஹாலில் உங்களுக்காக தான் மேம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று சொல்ல மித்ரா கான்ஃபரன்ஸ் ஹாலை நோக்கி நடந்தாள். இங்கு அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலிலோ உலகின் பல நாடுகளை சேர்ந்த டாப் பிஸ்னஸ் மேன்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாம் ஃபீனிக்ஸ் குரூப்ஸ் நடத்த போகும் ஒரு ப்ராஜெக்டில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தார்கள். அந்த ப்ராஜெக்டிற்கு ஏற்கனவே 2 செலக்ஷன் ரவுண்ட் நடந்திருந்தது. இந்த 2 ரவுண்டிலும் வெற்றி பெற்று 3rd ரவுண்டிற்கு செலக்ட் ஆன கம்பெனிஸ் மட்டுமே இப்பொழுது இங்கு இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் அமர்ந்திருந்தார்கள். இப்பொழுது அங்கிருந்த ஒருவரோ அவர் அருகில் இருந்தவரிடம், நீங்க அக்னியை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா என்று கேட்டார். அவரை பார்த்த அந்த நபரோ, பார்த்திருக்கேனே என்று சொன்னார். அவரை பார்த்த அந்த நபரோ, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அவங்கள பார்க்குற சான்ஸ் எனக்கு கிடைச்சதே இல்லை, அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டனே, உண்மையா என்று கேட்க அதில் பதற்றமான அந்த நபரோ திரும்பி அவரை பார்த்து, ஏன் இங்கே இத்தனை பேர் இருக்காங்களே, உங்களுக்கு வேற யார்ட்டையும் கேட்கணும்னு தோணலையா? ஏன் அதை வந்து என்கிட்ட கேட்குறீங்க? நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா என்று கேட்டார். அதில் குழம்பிய அந்த நபரோ அவரை பார்த்து, ஏன் அப்படி சொல்றீங்க, நான் என்ன அப்படி தப்பா கேட்டேன் என்று கேட்க அவரை ஒரு நொடி பார்த்த அவரோ சற்று பதற்றத்துடனே, இதுக்கு முன்னாடி ஹரிகாந்த் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒன்று இருந்தது, அது தெரியுமா? அதோட ஓனர் ஹரிகாந்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். ஒரு நொடி யோசித்தவரோ, ஆமாம், இதுக்கு முன்னாடி அந்த இண்டஸ்ட்ரீஸ் கூட ஃபேமஸாக இருந்துச்சு, ஆனால் இப்போது அந்த இண்டஸ்ட்ரீஸ் இல்லவே இல்லை என்று சொல்ல, அந்த இண்டஸ்ட்ரி இப்போ இல்லாமல் போனதுக்கு காரணமே அவர் அக்னி மேம் அழகாக இருக்கீங்கன்னு சொன்னது தான். அவங்கள பார்த்து அழகாக இருக்கீங்க மேம்னு அவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக அவரோட மொத்த பிஸ்னஸையும் ஒரே நைட்டில் அழிச்சிட்டாங்க. அவரை இருந்த இடம் தெரியாமல் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு கூட தெரியாது. அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேரும் வரணும்னு நினைக்கிறீங்களா கேசவ் என்று கேட்க அதில் ஜெர்க்கான கேசவோ, ஐயோ, இதுக்கப்புறம் இதை பற்றி நான் பேசவே மாட்டேன் என்று சொன்னவர் அமைதியாக அமர்ந்து கொண்டார். அப்பொழுது அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் அக்னி. அவளின் அந்த கம்பீரமான நடையும் எடை போடும் கூர்மையான விழிகளையும் பார்த்தவர்களுக்கு தன்னாலேயே அவள் மேல் ஒரு மரியாதை கலந்த பயம் வந்தது. உள்ளே நுழைந்தவுடனே அங்கே அமர்ந்திருந்த அத்தனை பேரும் எழுந்து நின்றார்கள். அவர்கள் அனைவரையும் ஒரு நொடி பார்த்த மித்ராவோ தன் கம்பீர குரலில் பேசத் தொடங்கினாள். வெல்கம் டு ஆல். நீங்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டில் செலக்ட் ஆகி தான் இப்போ 3rd ரவுண்ட் வந்திருக்கீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரவுண்ட். ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட்ஸ் எதை பற்றின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். பேஸாக வச்சுக்கிட்டு இந்த ப்ராஜெக்டுக்காக நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்கன்றத ஒரு மாடலாக ரெடி பண்ணுங்க.
யாரோட ப்ராஜெக்ட் பெஸ்ட்டாக இருக்கோ அவங்க தான் இந்த ப்ராஜெக்டை டேக் ஓவர் பண்ணுவீங்க. ஒன் இம்பார்ட்டன்ட் திங், இந்த ப்ராஜெக்ட் முழுக்க முழுக்க உங்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்கணும், உண்மையான வழியில். இதில் ஏதாவது தப்பாக இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிச்சா அப்புறம் இந்த ப்ராஜெக்டில் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரியிலேயே இருக்க மாட்டீங்க என்று சொன்னவள் அந்த அறையிலிருந்து வெளியில் சென்று விட்டாள். அவளின் பின் அவள் பிஏ மான்சியும் சென்று விட்டாள். உள்ளே வந்து பேசி முடித்துவிட்டு வெளியில் செல்லும் வரை அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலே மயான அமைதியில் இருந்தது. குண்டூசி விழுந்தால் சத்தம் கேட்கும் அளவிற்கு அனைவரும் மூச்சு விட கூட மறந்து நின்றிருந்தார்கள். வெளியில் வந்த மித்ராவோ அவள் கேபின் நோக்கி சென்றவள் அவள் சேரில் அமர்ந்தாள். அவள் பின்னே உள்ளே வந்த மான்சி அவளிடம் சைன் வாங்குவதற்காக சில ஃபைல்ஸ்களை கொடுக்க அதையெல்லாம் சரிபார்த்த மித்ரா அதில் சைன் செய்தவள். பிறகு அவள் ஆஃபீஸ் விட்டு கிளம்பியிருந்தாள். ஆஃபீஸிலிருந்து கிளம்பிய மித்ரா நேராக சென்றதென்னவோ அவர்கள் டான்ஸ் பிராக்டிஸ் செய்வதாக சொல்லியிருந்த அந்த வீட்டிற்கு தான். அங்கே வந்தவள் உள்ளே செல்ல அங்கு மகள் மட்டும் ஆடிக்கொண்டிருக்க மற்ற மூவர்களும் சோஃபாவில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்த மித்ரா, ஹாய் காய்ஸ், ப்ராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா என்று கேட்டாள். அவளை பார்த்த மகளோ, முடிஞ்சிருச்சு மித்ரா, இனி நீயும் நானும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதுதான் பாக்கி என்று சொல்ல, சரி என்று சொன்ன மித்ராவோ ரெடி தான் என்று சொன்னாள். அவளை பார்த்த மகளோ, நான் உனக்கு 2 times ஆடி காட்டுறேன் மித்ரா, நீ முதல்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் கவனி, அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் என்று சொல்ல, சரி என்று தலையசைத்தவள் அங்கிருந்து சோஃபாவில் அமர்ந்து கொண்டு மகள் ஆடுவதை பார்க்க ஆரம்பித்தாள். அவர்கள் செலக்ட் செய்த அந்த பாடலுக்கு முதல் ரவுண்ட் ஆடி முடித்த மகள் மித்ராவை பார்த்து, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உனக்கு ஓகேவா மித்ரா, ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா என்று கேட்டாள். நொடி யோசித்த மித்ராவோ சில சேஞ்சஸை மட்டும் சொல்ல, அதை புரிந்து கொண்ட மகிழோ அவள் சொன்னதன்படி ஆட ஆரம்பித்தாள். அதை பார்த்த அனைவரும் நன்றாக இருப்பதாக சொல்ல, அப்பொழுது மித்ராவை பார்த்த மகள், ஓகே மித்ரா, இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆடலாமா என்று கேட்டாள். சரி என்று எழுந்து வந்த மித்ரா மகளின் அருகில் சென்று போய் நின்று கொண்டாள். அப்பொழுது அவர்கள் இருவரையும் பார்த்த ஜெய், பாட்டு ப்ளே பண்ணட்டுமா என்று கேட்டான். சரி என்று இருவரும் தலையசைக்க பாடல் ப்ளே ஆனவுடன் இருவரும் ஒன்றாக ஆட ஆரம்பித்தார்கள். மித்ரா ஆடுவதை பார்த்து மற்ற மூவருடன் சேர்த்து மகிழும் ஒரு நொடி அதிர்ந்துதான் போனாள். அதில் ஆரம்பத்தில் சற்று தடுமாறியவள் பிறகு மித்ரா ஆடுவதை பார்த்துவிட்டு அவளும் ஆட ஆரம்பித்தாள். அவர்கள் இருவரும் எந்த ஸ்டெப்பையும் மறக்காமல் மாறாமல் ஒரே மாதிரி ஆடினார்கள். அதை மற்ற மூவரும் ரசித்து ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். இருவரும் ஆடி முடிக்க மூவரும் பயங்கரமாக கைத்தட்டினார்கள். பிறகு அவளின் அருகில் வந்த விமலோ, மித்ரா, 2 தடவை தானே பார்த்த, எப்படி அதுக்குள்ள நீ இவ்வளோ ஃபாஸ்டா ஆட ஆரம்பிச்ச, அதுவும் ஒரு ஸ்டெப் கூட மாத்தாம என்று கேட்க, அவனை தொடர்ந்த மகளோ, மித்ரா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உனக்கு பழகவே 2 நாள் ஆகும்னு நான் நினச்சேன், ஆனால் நீ 2 தடவை பார்த்ததுக்கே பர்ஃபெக்டா ஆடுற என்று கேட்டாள். அவர்கள் இருவரையும் பார்த்து மென்மையாக சிரித்த மித்ராவோ, தெரியல, நீ ஆடி காட்டும் போதே ஸ்டெப்ஸ் எல்லாம் என் மைண்டில் பதிஞ்சிருச்சு என்று கூறினாள். என்று சொன்ன மித்ராவை தான் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் நால்வரும். பிறகு மேலும் சிறிது நேரம் பிராக்டிஸ் செய்தவர்கள் இரவு மணி 8 ஆகிவிடவும் இதற்கு மேல் வேண்டாம் என்று நினைத்தவர்கள் அவரவர் வீடு நோக்கி கிளம்பினார்கள். சரி, நாளைக்கு பார்க்கலாம் என்று சொல்லிட்டு நால்வரும் விடை பெற தன் காரை எடுத்துக்கொண்டு தன் வீடு நோக்கி சென்றாள் மித்ரா. சென்னையில் உள்ள ஒரு மிக ஆடம்பரமான 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு அறையின் கதவு திறக்கப்பட்டது. அதில் விலை உயர்ந்த ஆடை அணிந்த ஒரு பெண் அந்த அறையில் இருந்து வெளியில் வந்தாள். அவள் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை, வெறுமை மட்டுமே இருந்தது. வெளியில் இருந்த பாடிகார்டு ஒருவன் அந்த பெண்ணிடம் ஒயிட் கலர் கவர் ஒன்றை கொடுத்தான். மேம், சார் கொடுக்க சொன்னாரு. அந்த பெண்ணோ அவனை பார்க்காமல் அதை மட்டும் வாங்கி கொண்டாள். எதுவும் பேசவில்லை, அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டாள். அவள் சென்றவுடன் அந்த அறையின் கதவு மீண்டும் மூடிக்கொண்டது.
அறைக்குள் உள்ள சோஃபாவில் ஒருவன் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவனின் ஒரு கையில் ஒரு விஸ்கி கிளாஸ் இருந்தது, மற்றொரு கையில் அவனின் மொபைல் இருந்தது. அவன்தான் விக்னேஷ், விக்னேஷ் கார்ப்பரேஷன் எம்டி. அவன் கையில் இருந்த விஸ்கியை குடித்து கொண்டே இன்னொரு கையில் இருந்த மொபைலை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் அறையின் கதவுகள் தட்டப்பட்டது. உள்ளவா என்று அவன் அழைக்க உள்ளே வந்தான் அவனின் பிஏ. சார், உங்களை பார்க்க லில்லின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு, வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு என்று சொல்ல, ஆனால் அவன் மொபைலில் இருந்த பார்வையை எடுக்கவே இல்லை. மொபைல் பார்த்து கொண்டே எத்தனாவது என்று கேட்டான். இந்த மாசத்துல 13வது பொண்ணு சார் என்று அவனின் பிஏ சொல்ல, அதை கேட்டு லேசாக சிரித்தவன், எல்லாரோட பேரையெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அந்த பிஏ தயக்கத்துடன், சார், அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லுது என்று சொல்ல, அதில் அந்த அறையே அதிரும்படி சத்தமாக சிரித்தான் விக்னேஷ். பிறகு அந்த பிஏவை பார்த்தவன், லவ்வா என்று கேட்டுவிட்டு லேசாக சிரித்தவன், இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விலை இருக்கு. சிலருக்கு பணம், சிலருக்கு அதிகாரம், சிலருக்கு பாசம். அந்த விலை என்னன்னு கண்டுபிடிச்சா அவங்க எல்லாருமே என் கையில். என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்கள்லாம் பூ மாதிரி தான் என்று அவன் சொன்னதை கேட்ட அந்த பிஏ தலை குனிந்தான். பிறகு மெல்லிய குரலில், சார், இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணட்டும் என்று கேட்டான். அவளுக்கு தேவையான பணத்தை கொடுத்து அனுப்பிடு. ஆனால் இனிமே அவள் என் கண்ணில் படக்கூடாது. அவள் பேரை கூட நான் கேட்கக்கூடாது என்று சொன்னவன் அவன் கையில் இருந்த விஸ்கி கிளாஸை காலி செய்தான். ஓகே சார் என்று சொன்ன அவனின் பிஏ அந்த அறையிலிருந்து வெளியேறினான். அவன் சென்றவுடன் இங்கு விக்னேஷ்க்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அதை அட்டன் செய்து காதில் வைத்தவன், வரேன் என்று சொல்லிவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியில் சென்றான். அந்த ஹோட்டலை விட்டு வெளியில் வந்தவன் தன் காரில் ஏறி புறப்பட்டான். செல்லும் அவனின் காரையே பார்த்து கொண்டிருந்த அவனின் பிஏவோ, இவெல்லாம் ஒரு ஜென்மம், பொண்ணுங்களை எவ்வளோ கேவலமாக நினைக்கிறான், நிச்சயம் உனக்கு அழிவு ஒரு பொண்ணால தாண்டா வரப்போகுது என்று தன் மனதிற்குள்ளேயே அவனை சபித்தவன் அங்கிருந்து அவன் வீடு நோக்கி சென்றான். ஆனால் சாபமிட்ட அவனோ அறியவில்லை, அவன் விட்ட சாபம் சீக்கிரமே பலிக்கப் போகிறது என்று. வீட்டுக்கு வந்த மித்ரா ஃப்ரெஷ்ஷாகி விட்டு ஆதிக்காக காத்திருக்க, ஆனால் மணி 9 தாண்டியும் அவன் இன்னும் வரவில்லை. தன் போனை எடுத்தவள், என்னாச்சு இவனுக்கு, ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல என்று நினைத்துவிட்டு அவனுக்கு கால் செய்யலாம் என்று போக, அப்பொழுது ஆதியிடமிருந்து மித்ராவிற்கு கால் வந்தது. அதை அட்டன் செய்து காதில் வைத்த மித்ரா, என்னாச்சு தேவ், ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டாள். அதை சொல்ல தான் அம்மா கால் பண்ணேன், எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்குது, அதுக்காக நான் டெல்லி போகிறேன், வர 2 days ஆகும் என்று சொல்ல, அதை கேட்டு கடுப்பான மித்ராவோ, ஏன் இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே என்று கேட்டாள். அர்ஜென்ட் ஒர்க் டே, எப்படி முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ண முடியும் என்று சொன்னவன் சற்று நேரம் அமைதியாக இருக்க, பிறகு ஒரு பெருமூச்சொன்றை விட்ட மித்ரா, சரி ஓகே தேவ், நீ பத்திரமா போயிட்டு வா என்று சொன்னாள். உன்கிட்ட முன்னாடியே சொல்லலைன்னு கோவமா இருக்கியாமோ என்று ஆதி கேட்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை தேவ், நீ பத்திரமா போயிட்டு வா, டைமுக்கு சாப்பிடு என்று சொன்னவள் ஃபோனை கட் செய்து விட்டாள். ஆனால் ஆதிக்கு தான் ஏதோ போல் இருந்தது. பேசாமல் இந்த மீட்டிங்கை கேன்சல் செய்து விடலாமா என்று கூட ஒரு நொடி நினைத்தவன், பிறகு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மீட்டிங் என்பதால் மித்ரா புரிந்து கொள்வாள் என்று நினைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான் டெல்லி நோக்கி. அப்பொழுது அறையின் கதவுகள் தட்டப்பட எழுந்து சென்று கதவை திறந்தாள் மித்ரா. வெளியில் வேதாதான் நின்றிருந்தாள். அவளை பார்த்தவள், என்னாச்சு தர்ஷு, ஏதாச்சும் வேணுமா என்று கேட்க, இதெல்லாம் இல்லை வர்மாப்பா நம்ம கிட்ட பேசணுமா, அதான் உன்னையும் வர்ஷியும் கூட்டிகிட்டு வர சொன்னாரு என்று சொல்ல, ஒரு நொடி யோசித்த மித்ரா, நம்ம கிட்ட பேசணுமா என்று கேட்டாள். ஆமாம் என்று வேதா தலையசைக்க, சரி வா போய் என்னன்னு கேட்கலாம் என்று சொன்னவள் அவளை அழைத்து கொண்டு வர்ஷினியின் அறைக்கு சென்றவள் அவளையும் அழைத்து கொண்டு கீழே சென்றாள். ரத்னவர்மா, கிருஷ்ணவர்மா, ஜானகி, ஜோதி நால்வரும் ஹாலில் உள்ள சோஃபாவில் தான் அமர்ந்திருந்தார்கள்.
இவர்கள் மூவரும் அவர்களின் அருகில் சென்று நின்றவர்கள், என்னாச்சுப்பா, கூப்பிட்டீங்களா என்று மித்ரா கேட்க, ஆமாம்மா, 3 பேர் உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொன்னார் ரத்னவர்மா. ஒரு நொடி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட மூவரும் அந்த சோஃபாவில் அமர, அவர்களை பார்த்த ரத்னவர்மாவோ, 3 பேருக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்று சொல்ல, யோசித்தவர்கள், உங்க ஆக்சிடென்ட் பத்தி கேக்குறீங்களா என்று கேட்டாள் மித்ரா. ஆமாமா என்று சொல்ல, தெரியும் என்று மூவரும் தலையசைத்தார்கள். அவர்களை பார்த்த கிருஷ்ணவர்மாவோ, இப்போ அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஆனா நீங்க 3 பேரும் சரி, ஆதி துருவன் சர்வாவும் சரி, ஏன் அர்ஜுன் அம்ரு கூட அவங்க கிட்ட பேச மாட்டீங்க, அதெல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்கடா. அவங்களுக்கும் ஆசை இருக்காதா அவங்க பேரன் பேத்திக்கிட்ட பேசணும்னு என்று சொல்ல, அதில் கோவமுற்ற வர்ஷினியோ, அது எப்படிப்பா சொல்றீங்க, பேச ஆசை இருக்காதான்னு? ஏன் இப்ப இருக்கிற ஆசை அவங்களுக்கு சின்ன வயசுல இல்லையா? இப்பவும் அவங்களுக்கு இதே பேரன் பேத்தி தானே, அப்போ எங்க போச்சு அவங்க பாசம்லாம் என்று வர்ஷினி வெடுக்கென்று கேட்க, ரத்னவர்மா மற்றும் கிருஷ்ணவர்மாவிற்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அதை உணர்ந்த மித்ராவோ அவளின் கைகளை பற்றியவள், கொஞ்சம் அமைதியா இருடி என்று சொன்னாள். ஆனால் வர்ஷினியால் அப்படி இருக்க முடியவில்லை. பிறகு வர்ஷினியை சமாளித்த மித்ராவோ ரத்னவர்மாவை பார்த்து, சாரிப்பா, அவ இவ்வளோ அவசரமா அவங்க கிட்ட பேசியிருக்க கூடாதுதான், ஆனா அவ பேசினதுல எந்த தப்பும் கிடையாது, அவ சொன்னதுதான் நானும் சொல்லுவேன். இப்போ வந்திருக்காங்க, இப்போ வந்து பேர பசங்களோட அன்பா இருக்கணும், பாசமா பேசணும்னு எதிர்பார்க்கறது உங்களுக்கு எந்த விதத்துல சரின்னு தோணுதுன்னு எனக்கு தெரியல. அவங்க என்னதான் இப்போ வந்திருந்தாலும் சின்ன வயசுல அவங்கள இவங்க விட்டுட்டு போனாங்கன்றது தானே உண்மை. அப்போ இதே அன்பும் அரவணைப்பும் ஆறுதலும் சின்ன பசங்களா இருந்தவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு தானே. ஆனா அந்த நேரத்துல அந்த குழந்தைங்கள பத்தி யோசிக்காம அவங்களோட துக்கம்தான் பெருசுன்னு நினைச்சு அவங்க போயிருக்காங்க. ஒத்துக்கிறேன், அவங்களுக்கு வலி இருந்திருக்கும் தான், ஆனா அவங்க வலிதான் முக்கியம்னு நினைச்சது தப்பு இல்ல. அதுவும் கொஞ்சம் கூட இவங்களை பத்தி யோசிக்காம ஒரேடியா விட்டுட்டு போயிருக்காங்க. இதை எந்த விதத்துல நீங்க நியாயம்னு சொல்றீங்க என்று மித்ரா கேட்க, அவளை தொடர்ந்த வேதாவோ, அவங்க 4 பேரையும் மாச்சும் விடுங்க, அப்பதான் பிறந்த பச்சை குழந்தை தானே அம்ரு, அவ கையில இருக்கான்னு தெரியும் தானே, எந்த நம்பிக்கையில? இத்தனைக்கும் அப்ப நீங்களும் கோமா ஸ்டேஜ்ல தான் இருந்திருக்கீங்க, எந்த நம்பிக்கையில அவங்க விட்டுட்டு போனாங்க? அப்போ அவங்க பாசம் எங்க போச்சு என்று கேட்க ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. 4வரின் முகமும் பேய் அறைந்தது போல் அமைதியாக இருந்தார்கள். இப்படி பேசுவார்கள்? அவர்கள் கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் உண்மைதானே, அது அவர்களுக்கும் தெரியும் தானே. இருந்தும் தான் தாய் தந்தை கஷ்டப்படுவதை பார்க்க முடியாமல் தானே இவர்களிடம் பேச வந்தார்கள். இவர்கள் மூவரையும் பார்த்த ஜானகியோ, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தாம்மா, அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களோட ஒவ்வொரு கேள்வியும் நியாயம்தான், ஆனா வயசானவங்க அவங்க கஷ்டப்படுறத எங்களால பார்க்க முடியல, அவங்க தப்பு பண்ணாங்கன்றதுக்காக அதே தப்பை நாமளும் பண்ணணுமா என்று கேட்க, அவரை தொடர்ந்த ஜோதியோ, ஆமாமா, அக்கா சொல்றதும் கரெக்டு தான், நீங்க 3 பேரும் தான் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசி தாத்தா பாட்டி கிட்ட பேச சொல்லணும், வயசானவங்கள மன்னிக்க கூடாதா? எவ்வளோ நாள் கோவமா இருப்பீங்க? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட பேசாம இருக்கிறது நல்ல பழக்கம் இல்லையே என்று ஜோதியும் சொல்ல, ஒரு நொடி அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்த மூவரும் பிறகு ஜோதி மற்றும் ஜானகியின் புறம் திரும்பி, பாருங்க ஜானுமா, நீங்க சொல்றீங்கன்றதுக்காக உண்மைதான், வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட பேசாம இருக்கிறது சரியில்லைதான், அதுக்காக நாங்க வேணா பேசுறோம், ஆனா அவங்க கிட்ட போயிட்டு நீங்க பேசுங்கன்னு சொல்ல எங்களால முடியாது. வர்ஷினி சொல்ல மற்ற இருவரும் ஆமாம் என்பது போல் தலையசைத்தார்கள். அவர்களை பார்த்து ஒரு பெருமூச்சு ஒன்றை விட்ட ரத்னவர்மாவோ கிருஷ்ணவர்மாவை ஒரு முறை பார்த்து விட்டு, சரிம்மா, நீங்க அவங்க கிட்ட இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம், ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, இப்போதைக்கு எல்லாரும் வந்து சாப்பிடுங்க என்று சொல்ல அனைவரும் எழுந்து அமைதியாக டைனிங் டேபிள் நோக்கி சென்றார்கள்.
அவர்கள் தாத்தா பாட்டி வீட்டிற்கு வந்ததற்கே அவ்வளவு கோவப்பட்ட ஆதி துருவன் சர்வா மூவரும் அவர்களின் மனைவிகள் அவர்களுடன் பேச போவது தெரிந்தால் என்ன செய்வார்கள்? மித்ரா ஏன் ஆதியுடன் சரியாக பேசவில்லை? அவன் முன்பே சொல்லாததால் அவன் மேல் கோபமாக இருக்கிறாளா மித்ரா? மித்ராவின் வீட்டை பார்த்ததற்கே அவளுக்கும் தங்களுக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது என்று நினைக்கும் அவளின் நண்பர்கள் அவள்தான் அக்னி என்று தெரிந்தால் என்ன செய்வார்கள்? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.